ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வந்தாலே நம்ம பக்கம் மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுது. மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆனால் என்ன பண்ணுறது? அடுத்து மாங்காய் சாதம், மாங்காய் சாம்பார், மாங்காய் பச்சடி இதெல்லாம் செஞ்சு மாம்பழ ஜூஸ் போட்டாச்சு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு வேறு என்னடா செய்யலான்னு யோசிக்கும்போது கன நேரத்தில் உருவான ஐடியா தான் மாங்காய் சம்மந்தி. சரி செஞ்சு தான் பார்ப்போமேன்னு சொல்லி கேரளா ஸ்டைலில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் இருக்கிற எல்லா வீடியோவும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக எது தோணுதோ அதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எடுத்த மாங்காவை தோலை சீவி தள்ளி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து கட் பண்ணும்போது பாதி உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாங்காய் நம்மளை அப்படியே ஈர்க்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட கொஞ்சமாக நல்லெண்ணெய், ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 4 வரமிளகாய் மட்டும் வறுத்து எடுத்து கலருக்காக 2 காஷ்மீர் சில்லி கூட போடலாம். ஆனால் நான் வெறும் வரமிளகாய் மட்டும்தான் போட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அதோட ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் தேங்காய், அதோட இந்த மாங்காய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து அதை சுட சுட சாதத்தோடு வச்சு அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி அதோட கொஞ்சம் வத்தல் அப்பளம்லாம் சேர்த்து பிசைஞ்சி சாப்பிடும்போது சொல்லும்போதே நாக்கு ஊறுது. இப்போ சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு போங்க. பாய்.